விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆண்டு இன்னும் உற்சாகமா, சந்தோஷமா, ஆரோக்கியத்தையும் நிரந்தர செல்வ வளத்தையும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் இன்னும் புதுசா 6 குழுக்களுக்கும் வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா வழங்குவோம்னு உறுதிமொழி எடுத்துக்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் நம்மள கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. கனவு அப்படின்றது தூக்கத்துல வர்றது இல்லைங்க. நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேறதுக்கான கனவு. அந்த கனவு நிறைவேறாத வரைக்கும் உங்களுக்கு சரியா தூக்கமே வரக்கூடாது. அதுதான் உண்மையான கனவு. அப்படியாப்பட்ட உங்க கனவு மட்டும் நீங்க நிறைவேற்றிக்காம உங்களை நம்பி வர மற்றவங்களுடைய கனவையும் நிறைவேற்றக்கூடிய பேர் உதவியே இந்த வெஸ்டீஜ் செய்யுது. நம்ம வெஸ்டீஜ் எம்டி மிஸ்டர் கௌதம் பாலி சோஸ்னேக்கே ஹிம்மத்தோ கரோ அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது சிந்திக்க நீங்க தயங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. நமக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா? சொந்த வீடு வேணும், கார் வேணும் அப்படின்ற ஆசைகள், கனவுகள் நம்மளுக்கு இருக்கும். ஆனா நம்மலாம் அது யோசிக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சிந்தனை கூட நம்ம செய்யாம இருப்போம். இதுதான் வெஸ்டீஜ் எம்டி கௌதம் பாலி அவர்கள் சோஸ்னேக்கே ஹிம்மத்தோ கரோ அப்படின்னு சொல்லுவாருங்க. வெஸ்டீஜ் 20 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து பல பேருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருக்கு. பல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு பரம்பரையிலேயே முதல் முறையாக சொந்த வீடு மற்றும் இல்லைங்க 2-3 கார்கள் வாங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 10-15 ஃபாரின் ட்ரிப்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான நபர்கள் அவங்களுடைய பரம்பரையிலேயே முதல் 1 லட்சம் ரூபாயை டச் பண்ணி தொடர்ந்து வருமானம் பெற்றக்கூடிய வரவங்களாவும் இருக்கிறாங்க. இந்த வெஸ்டீஜ் வாய்ப்புல ஜெயிக்கிறதுக்கு பெருசா படிச்சிருக்கணும், நிறைய பணபலம் இருக்கணும், சொல்லாற்றல் மிக்க பேச்சு திறமை இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம யாருனாலையும் முடியும், நம்பிக்கையோட தொடர்ந்து கன்சிஸ்டன்டா முயற்சி பண்ணா மட்டுமே போதும் அப்படின்னு பல லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. பல லட்சக்கணக்கான பேர்களை கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கு அப்படின்றது பல வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா நம்ம இந்தியால டெவலப் ஆன இந்த வெஸ்டீஜ் அப்படின்ற நிறுவனம் இன்னைக்கு 7 நாடுகள்ல விஸ்தரிச்சிருக்குங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒரு அண்ணாச்சி கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லயோ போய் வாங்குறத மாத்தி நம்ம இங்க வாங்க போறோம், அவ்வளவுதான். இதன் மூலியமா தரமான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது உடல்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கான சப்ளிமெண்ட்டும் இதுல இருக்கு. இதன் மூலியமா உடல் ஆரோக்கியம் மற்றும் இல்லாம நிரந்தர வருமானமும் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வெஸ்டீஜ். இப்படியாப்பட்ட இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பை மற்றவங்களுக்கு சொல்றதன் மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது செலவாக போகுதா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது லாஸ் ஆக போகுதான்னா எதுவுமே கிடையாதுங்க. மாறா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் தான் கிடைக்க போகுது. இவங்களுக்கு சொல்லாமா அவங்களுக்கு சொல்லாமா அப்படின்ற எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்களை சார்ந்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி எடுத்து சொல்லுங்க. இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற போர்வையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து போயிருக்கு. நிறைய பேர் பெரிய பெரிய பணத்தை கொட்டி ஏமாந்து இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட சிறந்த வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தெரியாம இருக்கிறதுனால தான் மக்கள் அறியாமையில நிறைய பணத்தை போட்டு மற்ற டுபாகூர் கம்பெனில எல்லாம் ஏமாந்துட்டு வராங்க. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்க்கணுங்க. அந்த கடமை நம்மளுக்கு இருக்கு. இன்னும் என்ன உங்களுக்கு தயக்கம்? வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்னு பல கடவுள்கிட்ட நீங்க வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டீஜ் மூலியமா உங்களுக்கு வழங்கியாச்சு. இன்னைக்கே உறுதிமொழி எடுங்க. 6 குழுக்களை உருவாக்கணும் அப்படின்ற உறுதிமொழியோட கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கிரவுண்ட் டைரக்டர் லெவலில் நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா உங்களுடைய அப்ளைனை கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா உதவி பண்றதுக்கு அவங்களும் ரெடியா இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். உங்க குழுல இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிடுங்க. உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.